என்ன இதெல்லாம்? அது வந்துமா, மாயாண்டி நம்ம ஏரியாவிலேயே பெரிய மனுஷன். அவனுக்கு ஊர்ல இருக்கிற பொண்ணெல்லாம் பிடிக்காம ஒன்னதான் பிடிச்சிருக்கு. அண்ணே, உனக்கு பிடிச்சாதான் கல்யாணம். வீடு தேடி பொண்ணு கேட்டு வந்துட்டான். இஷ்டம் இல்லைன்னா கூட அதை கௌரவமா சொல்லித்தான் அனுப்பணும். ஏன்னா நம்ம பொழப்பே அவனை நம்பித்தான் இருக்கு. அண்ணே, என்ன அவனுக்கு தான் கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ண. என் கல்யாண ஊர்வலத்தை பார்க்க முடியாது, சவ ஊர்வலத்தை தான் பார்ப்பேன். என்னமா அது பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? நான் என்ன அவளை கல் நெஞ்சக்காரனா என்ன? சிலருக்கு டீ காப்பி பிடிக்கும், அவனுக்கு இதான் பிடிக்குது. நான் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேம்மா. அதுக்காக இப்போ அவன் இஷ்டப்படி நடக்க வேண்டியிருக்கு. கொஞ்சம் ஒத்துப்போமா? அது ஒரு தரங்கட்ட குடும்பம்டா. அந்த குடும்பத்துல யாருமே யோகியம் கிடையாது. எல்லாம் ஒரே கூட்டையில ஒரு மட்டைங்க தான். யோ, நீ பாட்டுக்கு சொல்லாம கொள்ளாம காலேஜுக்கு போயிட்ட. நான் உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? ஏன் இன்னைக்கு சாராயம் குடிக்க எந்த பெரிய மனுஷன் வரலையோ? யோ, வீட்ல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமாயா? நல்லா தெரியும். பணக்காரனை தெரிஞ்ச உடனே பல்ல காமிச்சிட்ட. ஒருவேளை என்னை விட பெரிய இடமா தேட நினைக்கிறேன். ராஜா, அவசரப்பட்டு வார்த்தைகள் அள்ளி கொட்டிடாதையா. என்னையும் கொஞ்சம் பேச விடு. இதுவரைக்கும் உன் கூட பேசின பாவத்தையே எங்க போய் தீர்த்துக்கிறேன்னு எனக்கு தெரியல. கையில இருந்த தவறான கண்ணாடி மாதிரி உன்னை பத்தி என் நெஞ்சுக்குள்ள இருந்த நினப்பு நொறுங்கி போச்சு. என்ன மறந்துரு. இப்படி ஒரேடியா உறவை துண்டிச்சிட்டு போனா எப்படியா? உன்னை நான் விட மாட்டேன். போயா போ. எனக்கு நீதான், உனக்கு நான் தானே தெய்வத்துக்கு முன்னாடி சத்தியம் பண்ணோம். நான் தான் உன் மனைவியை நீ சொல்ற வரைக்கும் உன்னை நான் விட மாட்டேன். என்ன என்னதான் பட்டாளத்துல போய் வேலை செஞ்சாலும் இந்த விவசாயத்தின்னு மறக்க மாட்டேங்கிறியே. இது பொண்ணு விளையிற மண்ணுடா. ஆமண்ணே, நல்ல விளைச்சலுக்கு மண்ணு காரணம், நல்ல குடும்பத்துக்கு பொண்ணு காரணம். என்ன வாத்தியார, நான் மண்ணை பத்தி பேசிட்டு இருக்கேன், நீ பொண்ணை பத்தியே பேசிட்டு இருக்க. இப்ப உடனடியா நம்ம குடும்பத்துக்கு ஒரு பொண்ணு தேவைன்னு சொல்ற. புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் ஏன் பொடி வச்சு பேசுற? நேரடியா சொல்லிட வேண்டியதானே? சொன்னா என் ஆசை நிறைவேற்றுவானே. என்னடா கேள்வி இது? நீ இது வரைக்கும் ஆசைப்பட்டு நான் எதடா நிறைவேற்றல? அப்படின்னா எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுண்ணே. நீ எதுக்கு ஆசைப்பட்டாலும் நான் நிறைவேற்றி வைக்கிறேன்டா. சத்தியம் சத்தியம் சத்தியம். சொல்லு. எனக்கு உடனே ஒரு அண்ணி வேணும். டேய் ராஜா, எனக்கு கல்யாணத்தை பத்தி நினைப்பே இல்லை. இப்போ உனக்கு தான் கல்யாணம் தேவை. அதெல்லாம் எனக்கு தெரியாதுண்ணே. எனக்கு அண்ணி தேவை. நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கிற. எங்க அண்ணன் சத்தியமா வாக்கு தவற மாட்டாரு, அதை மறந்துடாத. டேய் டேய் ராஜா, டேய், எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க உங்களுக்கு சம்மதமா? ராஜா, திடீர்னு இப்படி கேட்டுட்டேன்னு கோச்சுக்காதீங்க. பெத்தவங்க இருந்திருந்தா முறைப்படி வந்து பொண்ணு கேட்டிருப்பாங்க. எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அண்ணன் எனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு நான் ஆசைப்படுறது நியாயம் தானே? நீங்க சம்மதிச்சீங்கன்னா என் ஆசை நிறைவேறும். எனக்கு கல்யாணம் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. யோசிக்க கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒன்னும் அவசரம் இல்ல, நல்லா யோசனை பண்ணுங்க. ஆனா நீங்க சொல்ற பதில் திரும்பவும் நான் உங்களை டீச்சர்னு கூப்பிடுற மாதிரி இருக்க கூடாது, அண்ணின்னு தான் கூப்பிடணும். அண்ணே, எனக்கு பயமா இருக்கு. பால்காரனா காலை ஓடிச்சா
நம்மள கைய உடிச்சிட்டா என்னடா பண்றது? கவலையே படாத, நான் எதுக்கு இருக்கேன். நீ வீட்டுக்குள்ள போய் அடி வாங்கிக்கிட்டு இரு, நான் அண்ணே வந்துடுறேன். எங்கன ஓடுறீங்க? இந்த பாரு, வீட்டுக்குள்ள போன உடனே பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்பான். எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிடு. பொண்ணே கொடுக்க மாட்டான். ஏன் உருப்படாத ஐடியா எல்லாம் கொடுக்குறீங்க? ஐயோ, அவனை பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் வீம்பு வீராச்சான். நம்ம ஒண்ணு சொன்னா அவன் ஒண்ணு சொல்லுவான். ஓகே கேட்டுமா? சார் 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 யா சார் என்ன ஒத்திரையுமே காணோம். சார் திறந்து கிடக்கு சத்தம் வருது. யாரை கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேட்கணும் தான் வந்தோம், யாருமே இல்ல. அது கிடக்கட்டும். முந்தானத்து லவ் லெட்டரை கேவலம் பால்காரங்க இல்லையா கொடுத்து வர்றது? நான் அப்பவே சொன்னேங்க, பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு. இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம்? பொண்ணு பாக்க. ஒண்ணு இல்ல, உங்க பொண்ண இவர் கட்டிக்கணும், பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அத நீ என்ன சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட நீ என்ன சொல்றது? உன் பொண்ணை நான் கட்டிக்கிற மாட்டேன், அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அட நீ என்ன சொல்றது? என் பொண்ணை உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் பாப்பல. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு. அமுக்கு. என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராசாமி. உன் பேரை எவையா கேட்டான்? உன் பொண்ணு பேரு மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா. என்ன நைனா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? ஏர் கண்டிஷன். என் பொண்ணுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, சுக்கின்னு பேரு. அவளை நான் கட்டிக்கிறேன். என்ன நீ கட்டிக்கிறியா? சரி அதையும் ஓட்டிக்கிறேன். என் பொண்ணு என்ன பஸ் நினைச்சியா? காணாம போயிடுச்சியா? பஸ்ஸா? என் பொண்ணுயா, என் பொண்ணு. அவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாத்தான் இவளை உனக்கு நான் கட்டி வைப்பேன். ஏன் சார் இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? அடையாளம் ஏதாவது இருக்கா? நான் வச்சிருக்கிறேனே. அடையாளத்தை நீ வச்சுக்கிட்டு பொண்ணு எப்படியா நாங்க கண்டுபிடிக்க முடியும்? அடையாளம் இருக்குது. என்னது? தொடையில மச்சம். என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். இப்ப என்ன பண்றது? கவலையே படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிக்கணும், சீக்கிரம் கண்டுபிடிக்கணும். என்ன டீச்சர், கேரியர் கைமா எங்க கிளம்பிட்டீங்க? உங்களுக்கு தான் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். எங்களுக்கா? இந்த வேகாத வெயில்ல உங்களுக்கு ஏன் டீச்சர் வீண் சிரமம்? சொந்தம்னு நினைச்சிட்டா சிரமம் தெரியறதே இல்ல. டீச்சர் இனிமே அண்ணின்னே கூப்பிடலாம். என்னமோ தம்பி சொல்லிட்டானேன்னு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆனா என் மனசுக்குள்ள ஒரே குழப்பமா இருக்கு. இதுல குழப்பிக்கிறதுக்கு என்னடா இருக்கு? அப்ப சொல்லிடலாங்கிறியா? அவசரப்பட்டு உளறி காரியத்துக்கு எடுத்துடாதடா. கொஞ்ச நாள் ஆகட்டும். முதல்ல அவ உன்னை புரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறம் நீ சொல்ல போற விஷயத்த அவ பெருசா எடுத்துக்க மாட்டா. கொஞ்சம் குடிக்க தண்ணி. சரி வேணாம், நான் வரேன். லட்சுமி ஸ்வாஹா, ஐம் தானலட்சுமி ஸ்வாஹா, ஐம் ஐஸ்வர்யலட்சுமி ஸ்வாஹா, சந்தானலட்சுமி ஸ்வாஹா, வீரலட்சுமி ஸ்வாஹா. ஓம் சர்வமங்கலமாங்கல்யே சிவே சர்வார்த்தசாதே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ஓம் மாங்கல்யம் தந்துநானேன சஞ்சீவ சரதஸ்வதம். தீர்காயுஷ்மான் பவா. மாங்கல்யதாரண முகூர்த்தோபல சித்திரஸ்து. உட்கார். ராஜாவை பத்தி என்ன நினைக்கிறேன்? ராமனுக்கு லக்ஷ்மணன் மாதிரி எல்லாருக்குமே இப்படி ஒரு தம்பி கூட பிறக்கிறது இல்லைங்க. ஆமா, அவன் என் கூட பிறக்கல. 20-22 வருஷத்துக்கு முன்னாடி ஊரே ரொம்ப கெட்டு போச்சுப்பா. வழக்க தெரியாதவளுக எல்லாம் ஏன்டா புள்ளிய பெத்துக்கிறாளுகளோ. ஏண்டா நீயே அனாத பைய, நீ எதுக்குடா குழந்தை தூக்குற? அனாதைக்கு அனாதை ஆதரவா இருந்துட்டு போறோம். அதுதான் என் ராஜா.
கூட பிறந்திருந்தா தம்பிங்கிற பாசம் மட்டும்தான் இருந்திருக்கும். நானே தூக்கி வளர்த்ததுனால அவன் என் புள்ள. தாயா இருந்து நீ தான் அவனை கட்டி காக்கணும். சரிங்க.